சீடர்களே, ஆசிரமத்தில் விறகு எல்லாம் தீந்து போயிடுச்சு. யாராவது போய் விறகு எடுத்துட்டு வாங்க. குருவே, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். சரி, பார்த்து போயிட்டு வா. அப்பா, இது போதும். இதுக்கு மேல என்னால தூக்க முடியாது. ஏப்பா தம்பி, கொஞ்சம் நில்லு. நான் இந்த ஊருக்கு புதுசு. இந்த ஊர் குளத்துக்கு எப்படி போறது? பெரியவங்களை எங்க பார்த்தாலும் முதல்ல 2 கையையும் கும்பிட்டு வணக்கம் சொல்லணும். குரு சொன்ன மாதிரி முதல்ல வணக்கம் சொல்லணும். வணக்கம் ஐயா. ஐயோ, என் கால் போச்சே. ஏய், அறிவு இருக்கா? அறிவு ஆசிரமத்துல இருக்கா ஐயா. என்ன? அறிவு ஆசிரமத்துல இருக்கானா? அப்போ உன்கிட்ட என்ன தாண்டா இருக்கு? என்கிட்ட விறகு இருக்குங்க ஐயா. அச்சோ, காலையில யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. இந்த முட்டாள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படியே போனா குளம் வருமாடா? இப்படியே கையை நீட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கை வலி தான் வரும் ஐயா. இவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நாமளே போய் தேடிடலாம். ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஒரு சீடனை வளர்த்ததுக்கு உன் குருவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடு. அப்படியே சொல்றேன் ஐயா. அறிவு, இங்க வா. அடுப்புல சோறு வச்சிருக்கேன். அத கொஞ்சம் பாத்துக்க. நான் வெளியே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா. டேய், யாருடா அது பழத்தை சாப்பிட்டு தோலை இங்க போட்டது? இவங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மட்டும் என் கையில கிடைக்கட்டும், ஒரு வழி பண்றேன். ஐயா, விறகு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை என்ன பண்றது? அத என்ன பண்றதா? என் தலையில போடு. டேய், ஏன்டா தலையில போட்ட? இங்க தானே போட சொன்னீங்க, அதான் போட்டேன். டேய் மடையா, அத உள்ள எடுத்துட்டு போய் வை போ. டேய் அறிவு, இங்க என்னடா பண்ற? சமயக்கார ஐயா அடுப்ப பாத்துக்க சொன்னாரு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய், நானும் உன் கூட உட்கார்ந்து பாத்துக்கவா? சரிடா, 2 பேரும் சேர்ந்து பார்த்தா வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. என்ன கருகிற மாதிரி வாசனை வருது? டேய், சோறெல்லாம் கருகிருச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட நான் என்னடா சொல்லிட்டு போனேன்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு நிமிஷம் கூட கண் அசராம பாத்துக்கிட்டே இருக்கேன் ஐயா. ஆனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, பாத்துக்கோன்னு சொன்னா கண்ணால மட்டுமே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கானே. ஐயோ, என்னால இனிமே இந்த முட்டாள்களுக்கெல்லாம் சமைக்கவே முடியாது. உங்களை மாதிரி புத்திசாலிகள் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. நான் இனி திரும்பி வரவே மாட்டேன்னு உங்க குரு கிட்ட சொல்லிருங்க. நான் போறேன். சரிங்க ஐயா. டேய், இனிமே யார பாத்துக்க சொல்றாங்களோ அவன் மட்டும்தான் பாத்துக்கணும். நம்ம 2 பேரும் பார்த்ததால தானே இப்படி ஆயிடுச்சு. நீ சொன்னது சரிதான்டா. சரி, சமையல்காரர் ஐயா சொன்னதை குரு கிட்ட போய் சொல்லிடுவோம்.